எனதருமை தகப்பனுக்கு. காப்பு காய்த்து தடித்துக் கிடந்த உன் கைகளில் பொதிந்திருந்தது உமது கடின உழைப்பின் மணம். மண் பாதையில் நடந்து செல்லும்போது சிறு கல்பட்டோ அல்லது முள்பட்டோ நான் தெறித்து விழுந்தபோது இறுக்கிப் பிடித்தது உன் கரம். வீடு தாண்டி வெளியுலகம் காண தனியாக தயங்கி தவிப்போடு செல்ல எத்தனிக்கையில் அனைவருமே நம்ம ஆளுங்கதான், தைரியமா போ மகளே என கண்ணசைவில் அளவில்லா மன வலிமையை கொட்டிக் கொடுத்தாய் நீ. குறித்த நேரத்திற்கு கூறிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று காற்றை கிழித்து நீ ஓட்டிய இருசக்கர பயணம் இன்னுமே மனதில் லயித்து கிடக்கிறது. ஒருமுறை உன்னோடு பயணிக்கையில் நாய் ஒன்று நடுரோட்டில் லாரி மோதி உயிர் துறக்கையில் அங்கேயே வண்டி நிறுத்தி ரோடு தாண்டி பதைப்புடன் நீ ஓடிச் சென்று பார்த்து மனவேதனை அடைந்து சிறிது தூரம் சென்று மண்வெட்டி வாங்கி வந்து மண்ணை தோண்டி அதற்கு இறுதி சடங்கும் செய்தாய். அந்த ஜீவனும் இவ்வுலகில் வந்த ஓர் உயிர்தானே என எனக்கு ஆச்சரியம் ஊட்டினாய். அடுத்தவர் கண்டாலே அரண்டு போகும் அளவு கோப முகத்தில் எத்தனை உணர்ச்சிகளை புதைத்து வைத்திருந்தாய் என் ஆருயிர் தகப்பனே. உன்னை ஈன்றவள் தரை சறுக்கி இடுப்பு எலும்பு வீரலிட அனுதினம் இரவும் அதிகாலையும் ஏதோ ஒரு மருத்துவ எண்ணெயை இரும்பு கரண்டியில் சூடு பண்ணி ஆத்தாவுக்கு நீ தேய்த்து விட்ட தோரணை அச்சாணி போல அரைந்து கிடக்கிறது என் மூளையில். அத்துணை பிள்ளைகளை உன் தாய் ஈன்றாலும் உன் மீது அவளுக்கு இருந்தும் சுத்தி வந்து கண் பார்த்து முதுமையின் வார்த்தைகளில் எப்பா தயாலா நல்லா இருப்பான்னு ஆயா உதிர்த்த அன்பின் உச்சமான கரிசனை கொண்ட வார்த்தையில் சத்தியமாய் நான் கரைந்து போய் நீரை வார்க்கிறேன். 7 உடன்பிறப்புகளை கொண்டாலும் எவருமே உன் போல் கருணை கொண்டவர் இல்லை. வெள்ளந்தியும் இல்லை, உழைப்பாளியும் இல்லை, ஆகச் சிறந்த கவிஞனும் இல்லை, தலை சிறந்த மானுடனும் இல்லை, மனிதம் போற்றும் மனிதரும் இல்லை, பிறரின் வழி அறியும் மனம் படைத்தவரும் இல்லை. அனைவரின் கண்களிலும் பணத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது, குணத்தை அல்ல. ஆடம்பரமற்ற வாழ்க்கையை விட அர்த்தமுள்ள வாழ்க்கையே சிறந்தது என நீ வாழும் வாழ்க்கை பலமுறை எனக்குள் எரிமலையை உருவாக்கியுள்ளது. ஆசான் நிலை தாண்டி நீ கொடுத்த அக்கறை பல குழந்தைகளின் வாழ்வை நற்பாதையில் அமைந்திட பாலமாய் இருந்தது. லிட்டராய் தேங்காய் எண்ணெய், இங்கு பாட்டில், சீப்பு, சோப்பு, நகவெட்டி, இன்னும் பல உன் பள்ளியில் உமது சொத்தாய் வைத்திருந்தாய். குறவராய் இருந்தால் என்ன, சேரியாய் இருந்தால் என்ன என்று எதிர்கேள்வி கேட்டு போராடி குழந்தைகளை பள்ளி கூட்டி வந்து பம்பு செட்டில் தண்ணி அடித்து சவுக்காரம் போட்டு குளிக்க வைத்து தேங்காய் எண்ணெய் தேய்த்து தலைவாரி சீரெடுத்து வகுப்பறையில் அமர்த்தினாய். அதன் மகத்துவம் எண்ணி இப்போதும் பிரமிக்கிறேன். ஆனால் இவற்றில் ஒன்றை கூட நீ எங்களுக்கு செய்யவில்லையே எனும் ஏக்கமும் இன்று வரை நீடிக்கிறது. யார் வந்தாலும் இயன்றது இயலாதது என அனைத்தையும் அள்ளி கொடுத்து கண் முன்னே ஒரு ஜீவனும் அவதியுறலாகாது என நீ பட்ட பாடு கண்முன்னே விரிந்து கிடக்கிறது. சிறிது தூரமே என்றாலும் உன்னுடன் சென்ற இருசக்கர வாகன பயணம் எனக்குள் பெரும் கர்வத்தை ஏற்படுத்தி இருந்தது. அகங்காரத்தை கொடுத்தது. இவ்வுலகே என்னுடையதாய் தெரிந்தது. செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டத்தை உன் அன்பில் கட்டி போட்டிருந்தாய். பலதரப்பட்ட மனிதர்கள் மாளிகையிலும் வசித்தார்கள், ரோட்டோர குடிசையிலும் வந்தார்கள். டிப்டாப் மனிதர்களும் இருந்தார்கள், அரைகுறை ஆடையுடனும் இருந்தார்கள். வாழ்வின் எல்லையில் இருக்கும் முதியோர் ஒரு பக்கம், வாழ்வின் பாதையில் துள்ளி குதித்து அடியெடுத்து வைக்கும் சிறார் மறுபக்கம்.
ஆபத்தான செயல்களை எல்லாம் அசால்ட்டாக செய்து பலர் கண்ணில் மிரட்சியை கொண்டு வந்தாய். புதுமை புரட்சியை நோக்கி ஓடினாய். சாத்தியமற்ற செயல்களை செய்து பார்க்க பலவற்றை தொலைத்தாய். மானுட வாழ்விற்கு முதுமை கல்வி கொடுத்தாய். முடியாதோர் தங்கி படிக்கும் உண்டு உறைவிடமாய் மாறியது இல்லம். ஏதேதோ மூளைக்கு அடிமையாய் கிடந்தவரை திருத்த மண்டபம் அமைத்து உண்டு உறங்கி உற்சாகம் பெற என ஓடி ஓடி உழைத்தாய். அவரின் வீட்டாருக்கும் அக்கறையோடு 1000 கடிதம் எழுதச் சொன்னாய் என்னை. இல்லாதவரை தேடிச் சென்று மருத்துவம் அளித்தாய். பசியாற்றினாய். கை கொடுத்து தூக்கிவிட்டாய். வாழ்விலே உயர வைத்தாய். அனைத்தையும் செய்த அறக்கடல் நீ. உன் கரடு முரடான பாதங்களின் வெடிப்பில் நீ கடந்து வந்த பாதையை காண்கிறேன். பிறருக்காய் எண்ணிய மனமும் ஓடிய கால்களும் செய்த கரங்களும் உன்னை போல்தான் இருக்கும் போல. எத்தனை முறை வீழ்ந்தாலும் பல சவால்களை தாண்டி உயிர் தேடும் தன்னம்பிக்கை கொண்ட மானுடன் நீ. பலமுறை கடிந்திருக்கிறேன் உன்னை. வெறுப்பு வார்த்தை உமிழ்ந்திருக்கிறேன். சுடு சொற்கள் பேசியிருக்கிறேன். உன் செயலில் உள்ள தவற்றை சுட்டியும் இருக்கிறேன். பேசும்போதே உடைந்து அழுதிருக்கிறேன். உனையன்றி யார்தான் என்னை இவ்வாறு பேசுவார் இந்த பூமியில் எனதருமை மகளே என நீ கூறும் வார்த்தையில் அனைத்தும் பஸ்பமாய் மறைந்து போய்விடும் தகப்பனே. உன் காய்த்த தடித்த கைகளில் எங்களின் எதிர்காலம் ரேகைகளாய் இருந்தது. அளவில்லா கனவுகளை பதித்து வைத்திருந்தது. எங்களின் புன்சிரிப்பை பொத்தி பாதுகாத்தது. உன்னை தகைப்பனாய் அடைந்தமைக்கு பெருமை கொள்கிறோம். இறைவனின் ஈகையில் இன்று மறுஜென்மம் எடுத்திருக்கும் அன்பு பொருந்திய இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள்.